بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى والفرقان المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أفضل الجهاد كلمة حق عند سلطان جائر وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் தஃப்சீருல் குர்ஆனில் கரீம் தற்போது 132வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையிலும் சூரா பக்ராவினுடைய 248 வசனங்கள் வரை உண்டான விரிவுரை விளக்கங்களை நாம் பார்த்தோம். கடந்த வாரம் சூரா பக்ராவினுடைய 249, 250, 251, 252 ஆகிய 4 வசனங்களுக்குண்டான முதல் பகுதி விரிவுரை விளக்கத்தை நாம் முழுமையாக முடித்தோம். இந்த வாரம் அதே 249 252 வசனங்கள் வரை உண்டான 4 வசனங்களுக்கு உண்டான இரண்டாம் பகுதி விரிவுரை விளக்கத்தை இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா முந்தைய விளக்கத்தில் நமக்கு சொல்லி காட்டி இருந்ததை விரிவுரையாளர்கள் இவ்வாறு நமக்கு சொல்லி காட்டினார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டவர்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு. அதுபோல பனு இஸ்ரவேலர்களுக்கு ஆளுமை செய்ய தாலூத் என்பவரை அரசராக ஆக்கப்பட்டது. இப்படியாக மக்களை நேரிய வழியில் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த மக்களுக்கு உண்டான அரசரான தாலூத் அவர்களும் நேர்மையான முறையில் மக்களை வாழ்க்கையில் நடத்தி கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். இவ்வாறு இருக்கும் சமயம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு போருக்கான அழைப்பு சொல்லப்பட்டது. என்ன என்று சொன்னால், பனு இஸ்ரவேலர்கள் வாழக்கூடிய அந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் வாழக்கூடிய அமாலிக கூட்டத்தினர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய, அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வை இழிவுபடுத்தக்கூடிய மக்களான அமாலிக கூட்டத்தினரை எதிர்த்து பனு இஸ்ரவேலர்களாகிய நீங்கள் உங்களுடைய நபியுடனும் உங்களுடைய அரசர் தாலூத்துடனும் நீங்கள் போர் புரிந்து அவர்களை வெற்றி காண வேண்டும். அப்படி வெற்றி கண்டு அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவர்களை கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கும் நேரிய வழியை நீங்கள் காட்ட வேண்டும் என்பதாக அவர்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டது. அந்த வகையில நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த வகையின்படி தாலூத் அரசர் பனு இஸ்ரவேலர்களை அழைத்து சொன்னார், நம்ம இப்ப எல்லாருமே சேர்ந்து 3 லட்சம் மனிதர்கள் கொண்ட ஜாலூத் என்ற கொடுங்கோலனான மன்னனை எதிர்த்து நாம் இப்போது சண்டை போட வேண்டியது இருக்கிறது. உங்களில் யார் யாரெல்லாம் அதற்கு தகுதியானவர்கள்? 7 நபர்களை தவிர மற்ற எல்லோரும் அதற்கு தகுதியுடையவர்கள். வயோதிகர், நோயுள்ளவர், கர்ப்பிணியான பெண்,
அதுபோல மற்ற பலகீனமான பெண்கள், பலகீனமான ஆண்கள், குழந்தைகள், அதுபோல ஊருக்கு நல்ல ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள், அதுபோல கடனாளிகள், இது போன்ற 7 நபர்களை தவிர்த்து மற்ற யாரெல்லாம் வருகிறீர்கள் என்று கேட்டதும் 80,000 நபர்கள் அதற்கு தயாரானார்கள். 80,000 நபர்களோடு நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தலைமையில் அரசர் தாலூத் முன்னணியில் நின்று எல்லோரையும் அழைத்து செல்கிறார். அழைத்து செல்கிற போது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வஹியின்படி மக்களுக்கு சொன்னார்கள், நம்ம இப்ப போற இடம் ரொம்ப வெயில் அடிக்கும், கடுமையான பாலைவனம், கடுமையான வெயில், போகும்போதே உங்களுக்கு தாகம் ரொம்ப அதிகமா ஏற்படும். பொதுவாகவே மனிதர்களுக்கு தாகம் ஏற்படுகிற போது தண்ணீரை பார்த்து தண்ணீரை குடிக்க செல்வார்கள். உங்களுக்கு தாகம் ஏற்படுகிற போது உங்களுக்கு முன்னால் ஒரு நதி ஒன்று வரும். அந்த நதியில் உங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அதிகமாக நீங்கள் தண்ணீர் குடிக்க கூடாது. எப்படிங்க? உங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அதிகமாக தண்ணீர் குடிக்க கூடாது. அப்ப எப்படிங்க தண்ணி குடிக்கணும்? தாகம் இருக்கிற மாதிரியே தண்ணி குடிச்சிக்கலாமா அப்படின்னு அந்த மக்கள் கேட்கவும், அப்ப தாலூத் அரசர் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த வஹியின்படி சொன்னார்கள். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான், அந்த நதியிலிருந்து ஒரு சிறங்கை அளவு நீங்க எடுத்து நீங்க கொஞ்சம் குடிச்சிட்டு நீங்க கொண்டு வரக்கூடிய அழைத்து வரக்கூடிய பிராணிகளான குதிரை, ஒட்டகங்கள், இதெல்லாம் போர்களுடைய வாகனங்கள், இதுக்கு அவங்களுக்கு நீங்க அந்த கொஞ்சத்தை கொடுத்துடணும். என்னங்க, ஒரு சிறங்கை அளவு எடுத்து அதுல நம்மளும் குடிச்சு நம்ம கூட்டு வரக்கூடிய பிராணிகளுக்கும் கொடுக்கணும்னா இது என்னங்க, யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த ஒரு சிறங்கை அளவு நீர் தான் உங்களுடைய தாகத்தையும் தீர்க்கும், உங்களுடைய வாகன பிராணிகளுடைய தாகத்தையும் தீர்க்கும். அதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அது எப்படி? அதெல்லாம் இங்க கேட்கக்கூடாது. ஏன் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியே இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லிவிட்டானா அதை நாம் செய்தே ஆக வேண்டும். நம்முடைய அறிவுக்கு அது புலப்படாது. எப்படி இப்படி எல்லாம் செஞ்சா நல்லா இருக்குமா அப்படிலாம் அறிவில்லாத மாதிரி சொல்றாங்க, அப்படிலாம் யோசிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியே இருக்கக்கூடாது. அடியார்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி செயல்பட்டுதான் ஆக வேண்டும். இதுல நம்முடைய அறிவெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்முடைய அறிவுக்கு அந்த தகுதியே இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவு முழுமையான அறிவு அல்ல. உங்களுக்கு கொஞ்சத்தை தான் நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்லும் போது, நம்மை படைத்து அல்லாஹ்வே சொல்றோம், உனக்கு கொடுத்த அறிவு கொஞ்சம் தான், ஏன் உனக்கு அதிகமா கொடுக்கல. அதனால்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா பாடம் கற்பித்து கொடுத்தார். என்ன பாடம் கற்பித்து கொடுத்தார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, உங்களை விட பெரிய அறிவாளி இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நீங்க தான் அறிவாளி என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. நீங்க தான் பெரிய ஆளு, அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்ட்ட இந்த உலகத்திலே பேசப்பட்ட பாக்கியம் பெற்ற நபி நீங்க தான் முதல் நபி அப்படின்னா நீங்க பெருமைகளாம் நீங்க எடுக்கக்கூடாது. அல்லாஹ் இந்த உலகத்துல ஒருவரை விட ஒருவரை மேலானவராக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அதனால அந்த பெருமைகளாம் இங்க இருக்கக்கூடாது என்று பாடம் கற்பிக்க ஹதரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அனுப்பி அல்லாஹ் தஆலா அந்த உணர்வை ஏற்படுத்தினார். இப்ப இதுவெல்லாம் ஏன் இந்த சம்பவத்தில் சொல்லப்படுகிறது என்று சொன்னா, மனிதனுடைய அறிவுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எந்த ஒரு அந்தஸ்தும் கிடையாது. மனித அறிவு குறைவானது. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றானோ அதைத்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி
தாலூத் அரசர் அழைத்து கொண்டு சென்றார். ஆனா என்ன பண்ணாங்க, பனு இஸ்ரவேலர்கள்ல 313 நபர்களை தவிர 80,000 பேர்ல மற்ற எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா அதிகமா தண்ணி குடிச்சிட்டாங்க. அதிகமா தன்னுடைய வாகனங்களுக்கு தண்ணீரை கொடுத்துட்டாங்க. அதிகமா தண்ணி குடிச்சவங்க எல்லாம் மயக்கம் பட்டு விழுந்துட்டாங்க. அதிகமா தண்ணி குடிச்ச வாகன பிராணிகள் எல்லாம் மயக்கம் பட்டு விழுந்துருச்சு. 313 பேர் தான் அதுல அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி கொஞ்சமா குடிச்சவங்க, அதேமாதிரி தன்னுடைய வாகனங்களுக்கு கொஞ்சமா கொடுத்தவங்க. அவங்க மட்டும் நல்ல பலத்தோடு, உற்சாகத்தோடு, ஆரோக்கியத்தோடு இருந்தார்கள். அப்பதான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய வஹீயின்படி போருக்கு தகுதியுடையவர்கள் யார், போருக்கு தகுதி இல்லாதவர்கள் யார் என்பது இந்த நதியில் முடிவு செய்யப்பட்டு உங்களுக்கு காண்பிக்கப்படும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய வஹீ. அதன்படி 80,000 பேர்ல 313 பேரை தவிர மற்ற எல்லாருமே மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. அதனால 313 பேர் நம்ம தான் போகணும். ஆனா எதிர்கொள்ளக்கூடிய நபர்கள் எத்தனை பேருங்க? 3 லட்சம், 3000, அதாவது 10 மடங்கு 100 மடங்கு அதிகம் இல்லையா? 3 லட்சம் பேரை எதிர்த்து நிக்கணும். அதுல ஜாலூத் மன்னன் இருக்கான் பாருங்க, அவனை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட மனிதனாக அவன் இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருந்தான். அவனையே எதிர்த்து நிக்கணும்னா எப்படி? விரிவுரையாளர்கள் ஜாலூத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 8 அம்சங்கள் சொல்றாங்க. ஜாலூத் என்ற கொடுங்கோலன் அல்லாஹ் அவனுக்கு அவனுடைய உடல்ல எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தான். அதை படிக்கும் போதே நமக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, இப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தானா அப்படின்னு. ஆனா 313 பேர் அந்த சிறங்கை அளவு தண்ணீர் குடித்த 313 பேர். இவங்க தான் குறைந்த கூட்டத்தினர் அதிகமான கூட்டத்தினரை எதிர்த்து நின்று அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி ஜெயிக்க போகிறார். அது எப்படி ஜெயிப்பாங்க? நம்முடைய அறிவு என்ன சொல்லும்? ஆமா, 313 பேர்ல 3000 பேர் போய் விழுந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சே. நீ 3 லட்சம் பேர் என்று சொல்றீங்கப்பா, எப்படி அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், குறைந்த கூட்டம் அதிகமான கூட்டத்தை அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி எதிர்த்து நின்று ஜெயிக்கும். இதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா அந்த வழியை சொன்னதும், அப்ப அந்த இடத்துல 313 பேரும் இரு கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க. ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு பொறுமையை வழங்கு, எங்களுடைய கால்களை உறுதிப்படுத்து, உன்னை மறுத்து வாழக்கூடிய கூட்டத்தினர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்யும். அதுபோல அந்த உதவி செய்வதோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கு வெற்றியை கொடு. 4 அம்சங்கள் கொண்ட இந்த துவா. இந்த துவா நம்முடைய வியாபாரத்துல, நம்முடைய பொருளாதாரத்துல நம்மளை எதிர்த்து யாராவது நிக்கிறாங்க, நம்மளை பொறாமப்பட்டுக்கிட்டு நம்முடைய வியாபார முன்னேற்றத்தை அழிக்கிறாங்க, அது மாதிரி நம்முடைய பொருளாதார முன்னேற்றத்தை அழிக்கிறாங்க, நம்ம மேல பொறாமப்படுறாங்க அப்படின்னா அந்த பொறாமைக்காரர்களை நோக்கி இந்த துவாவை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பொறாமைக்காரர்கள் எதிரிகளிடம் இருந்து எந்த ஒரு ஆபத்தும் வராது. அல்லாஹ் இந்த துவாவை கொண்டு உங்களுக்கு உதவி புரிவார் அப்படின்னு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. எவ்வளவு அற்புதமான துவா இல்லைங்க? இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணிடலாம், சரிங்களா? இப்ப அந்த அடிப்படையில அவங்க அந்த துவாவை செஞ்சுட்டு போய் நிக்கிறாங்க. இந்த துவாவை செஞ்சுட்டு போய் நிக்கிறாங்க. எங்க? அமாலிகா கூட்டத்தினர்கள் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவங்க இருக்கிற இருப்பிடம் எங்கங்க? பலஸ்தீன் இருக்கும் உதுனான் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திற்கும் இடைப்பகுதியில் இருக்கக்கூடிய பாலைவனத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பகுதிக்கு அமாலிகா கூட்டத்தினர் இருக்கக்கூடிய பகுதி. அவங்கள ஜபாபிரா என்று சொல்லப்படுவோம், அடக்கி ஆளக்கூடியவர்கள். யாரு போய் நின்றாலும் எல்லாத்தையும் அடக்கிடுவோம். ஏன்னா அவங்களுடைய ஹைட்டே அந்த மாதிரி இருக்கும். யாராவது போய் அவங்கள பார்த்தாங்கன்னா பார்த்த உடனே பயந்து அப்படியே
கீழே உட்காந்துருவான், மண்டி விட்டுருவான். எப்பா என்ன ஆள விடுப்பா, உன்னெல்லாம் ஜெயிக்க என்னால ஆள முடியாது அப்படின்னு அந்த கூட்டத்தினர்களை பார்த்த உடனேயே அப்படியே உட்காந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஆளுமை செலுத்தியவர்களுக்கு அமானிக்கப்பட்டது. அந்த கூட்டத்தினருக்கு மன்னன் தான் ஜாலூத். அந்த ஜாலூத்துடைய படையினரை கொல்ல வேண்டும் என்றுதான் இந்த 313 பேர் போறாங்க. இப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம படிக்கக்கூடிய செய்தி. அதுதான் இது 2ஆம் பகுதி விளக்கம் என்று சொல்லப்பட்டது. என்ன அப்படின்னு கேட்டா, பனு இஸ்ரவேலர்கள் செய்த அந்த துஆவின் படி அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு உதவியை பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்தான். என்ன உதவி அப்படின்னா, அந்த 313 பேர்ல ஐஷா என்று ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நல்ல மனிதர். எல்லா மக்களிடத்திலும் அவர் நல்ல பெயரை வாங்கியவர். காரணம் என்னன்னு சொன்னா, அவரிடத்துல ஒரு பொருள் கொடுத்து வச்சோம்னா அந்த பொருள் அமானிதமாக பாதுகாக்கப்படும். அவரிடத்துல கொடுக்கல் வாங்கல் செய்தா அந்த கொடுக்கல் வாங்கல்ல நீதமாக நேர்மையாக நடப்பார். இப்போ ஒரு மனிதர் நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ரெண்டே விஷயம்தான், ரெண்டே இயல்பு தான் அவர் இருக்கணும். ஒண்ணு, கொடுக்கல் வாங்கல்ல சரியான மனிதராக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல சரியான மனிதராக இருக்கணும். அதுபோல அமானிதமாக யாராவது கொடுத்து அவரிடத்துல பொருளை பாதுகாக்க சொன்னா எப்படி கொடுத்தார்களோ அப்படியே திருப்பி கொடுக்கிற மாதிரி அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய மனிதரா இருக்கணும். இந்த ரெண்டு தான் மார்க்கம் சொல்லுது நல்ல மனிதருக்கு உண்டான அடையாளம். அப்ப அந்த வகையில ஐஷா என்பவர், இவர் யாரு அப்படின்னா, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தந்தை. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஐஷா என்பவருக்கு கடைசி மகனாக இருந்தவர். அப்ப இவருக்கு முன்னாடி நிறைய பிள்ளைங்க அவருக்கு இருக்கிறார். இவர் இந்த போருக்கு போகும்போது என்ன செஞ்சாரு அப்படின்னா, அவருடைய மகனாரான தாவூது, கடைக்குட்டி மகன் அவர்கிட்ட, எப்பா நம்முடைய ஆடுகள்லாம் நிறைய இருக்கு, அதுங்களெல்லாம் நம்ம அப்படி விட்டுட்டு போகணும்னா அது அப்படியே திரிஞ்சு எங்கேயாவது ஓடி போயிடும். இப்ப அது பாதுகாக்கணும், அதை மேய்க்கணும், அதை பராமரிக்கணும். அதனால தாவூது நீ இங்க இருந்துரு, நான் உன்னுடைய அண்ணன்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வழியின்படி தாலூத் அரசரோட நான் அந்த போருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. இப்படி போய்கொண்டு இருக்க நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அந்த பயணத்தினுடைய இடையில் ஒரு வழியை அல்லாஹ் தஆலா அறிவித்தார். என்ன வழியை அறிவிச்சானா, என்னப்பா முக்கியமான ஒருத்தரை விட்டுட்டு போறீங்களா ஊர்ல, முக்கியமான ஒருத்தரை விட்டுட்டு போறீங்களா ஊர்ல, யாருன்னு கேட்டாங்க. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவர்தான் தாவூத் ஐஷா என்பவருடைய கடைக்குட்டி மகன் தாவூத். அவருடைய கையில தான்ப்பா நான் வச்சிருக்கேன். ஜாலூத்தை அவர் தான் கொள்ளுவாரு, அவருடைய கையில தான் பலத்தை கொடுத்திருக்கேன். அதனால நீங்க அவரை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு வழி இறங்குகிறது. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான சரிதை. சரிங்களா? இதை ஏதோ முண்டா விடுற மாதிரி நினைச்சுக்க கூடாது, கதைக்களமாக இதை நினைச்சுக்க கூடாது. சரிங்களா? எங்கேயும் சொல்ற மாதிரி. சரிங்களா? இது ஆதாரபூர்வமாக சொல்லப்படக்கூடிய வரலாற்று சம்பவம். இப்போ இதை உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சகாக்களை அழைத்து கொண்டு வாங்க, தாவூதை நம்ம போய் தேடுவோம். தாவூது தான் ஆடு மேய்க்க காட்டுக்கு போயிட்டாரு. எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கே போயிட்டாரு. போய் தேடி முடிச்சு தாவூது நபியை கூப்பிட்டு எப்பா உன்னுடைய கையில தான் அல்லாஹ் தஆலா பலத்தை கொடுத்திருக்கான். ஜாலூத் என்ற கொடுங்கோலனை நீ தான் கொல்லணும் அப்படின்னு அல்லாஹ் எனக்கு வழியை அறிவிச்சிருக்கான். அதனால இப்போ என் கூட நீங்க வந்துருங்க, உங்களுடைய ஆடுகள் எல்லாம் பாதுகாக்கப்படும், அல்லாஹ் அதை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி யார் கூட்டு போறா? நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூட்டு போறார்.
உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட போறாங்க. போய் அங்க போய் களத்துல நிக்கிறாங்க. களத்துல நின்ற உடனே இந்த களத்துல நிக்கிறதுக்கு முன்னாடி அந்த போர் உண்டான அந்த பயணத்துல நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னாடியே அப்படி போய்கிட்டே இருக்கும்போது, அது பாலைவனம் தானே, பாலைவனத்துல சில இடங்கள்ல அங்கங்க ஒரு கல் இருக்கும் இல்லையா, அந்த கல்லுல ஒரு கல் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு சலாம் சொல்லிட்டு, என்ன நீ எடுத்துட்டு போ. அந்த கல்லு சொல்லிச்சு, என்ன நீ எடுத்துட்டு போ. எதுக்காக எடுக்கணும்? நான் தான் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கையில இருந்து நிறைய அரசர்களை கொன்ற கல்லாக இருக்கிறேன். அப்படியா? சரி, இது அல்லாஹ்வுடைய உத்தரவு தான், அதனால என்ன நீ எடுத்து வச்சுக்க அப்படின்னு அந்த கல்லு சொல்லுச்சு. உடனே அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் தூரம் போறான், திரும்பவும் இன்னொரு கல்லு அது சொல்லுது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு அது சொல்லுது, இப்பா தாவூத் என்னையும் நீ சேர்த்து எடுத்து போங்க. எதுக்கு? நான் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அஸாவோடு அவங்களுடைய வலது கையில இருந்த கல், இதை வச்சுதான் ஃபிரௌன் அது போன்ற அவங்களுடைய படையினர்கள் எல்லாத்தையும் அவங்க கொன்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்லு சொன்னதும் அந்த கல்லையும் எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போறாங்க. போன உடனே மூன்றாவதாக ஒரு கல்லு அந்த கல்லு சொல்லுச்சு, தாவூத் என்னையும் சேர்த்து எடுத்துக்கப்பா, என்ன உன்கிட்ட இருக்கும்படி அல்லாஹ் கட்டளை இருக்கான். எப்படி அந்த கல்லு சொல்லுச்சு? என்ன உன்கிட்ட இருக்கும்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அதனால என்னையும் எடுத்துருப்போம். ஏன் சொன்னான்னா, நீங்க அம்பு எய்துகிற போது என்னையும் நீங்கள் சேர்த்து எய்துகிற போதுதான் அந்த ஜாலூத் கொல்லப்படுவான். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு, அதனால நீங்க என்னையும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த மூன்றாவது கல்லும் சொன்னோன்னே அதையும் எடுத்துட்டு போய் இப்போ போர்ல நிக்கிறான். போர்க்களம் மூழ்கிறது. போர்ல 313 பேர். எத்தனை பேரை எதிர்த்துட்டு நிக்கிறாங்க? 3 லட்சம் பேரை எதிர்த்து நிக்கிறாங்க. அதில் ஜாலூத்தை பத்தி குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, ஜாலூத் யாருன்னு சொன்னா, எப்படிப்பட்ட ஒரு உயரத்தை அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்திருந்தான் அப்படின்னு சொன்னா, அவனை பார்க்கும் போது கிட்டத்தட்ட 1 மைல் அளவு எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு நீளம் கொண்டவன். அவனுடைய நிழல் 1 மைல் தூரம் இருக்குமா. அவன் வெளியே வெயில்ல நின்றா அவனுடைய நிழல் 1 மைல் தூரம் இருக்குமா. அவ்வளவு உயரமானவன். அதே மாதிரி போர் வியூகங்களை அவன் கொண்டிருக்க முடியும். அது மட்டுமல்லாம அவன் ஒருத்த மட்டும் நின்று எவ்வளவு பெரிய போராக இருந்தாலும் அந்த போரில் வெற்றி காணக்கூடியவன். எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சக்திய பலத்தை கொடுத்திருந்தாங்க ஜாலூத்துக்கு. அது மட்டும் இல்லாம ஜாலூத் எப்பவுமே எந்த போர்ல நின்றாலும் அதுல வெற்றி இல்லாம இருக்காது, தோல்வியே அதுல கிடையாது. ரொம்ப வீர தீரமான செயலுடையவர். அதனால மக்கள் எல்லாம் அவன் கூட போனாலும் சும்மா தான் நிற்பாங்களே தவிர அவன் மட்டும்தான் போரிட்டு நிற்பான். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு சக்தி கொண்டவர் தான் ஜாலூத். அவன் அவனுக்கு முன்னாடி நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப குட்டையா நிற்கிறாங்க. இதை பார்த்தோம்னா ஜாலூத் சொன்னா, ஏய் நீ என்ன அடிக்க போற, நீ என்ன கொல்ல போற, நான் எப்படி இருக்கேன், நீ எப்படி இருக்க, என்ன நீ பார்க்கணும்னா அண்ணாந்துதான் பார்க்கணும். என்ன நீ பார்க்கணும்னா என்ன செய்யணும்? அண்ணாந்துதான் பார்க்கணும். அந்த அளவுக்கு நான் உயரமா இருக்கேன். உனக்கே கொஞ்சம் யோசிக்க வேணாமா? என்ன உன்னால சமாளிக்க முடியுமா?
நீ யோசிச்சு வந்து நிக்க மாட்டியா? நீ இளைஞனா இருக்கிறப்பா, நீ வாழ வேண்டிய விஷயம்லாம் நம்மள சொல்லுவோம்ல, பா நீ வாழக்கூடிய புள்ளப்பா, வாழ வேண்டிய புள்ள, ஒழுங்கா ஸ்கூட்டர்லாம் போனா ஒழுங்கா போயிட்டு வா, பாதுகாப்பா போயிட்டு வா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நீ வாழ வேண்டிய புள்ள, உன்னை பார்த்தா நல்லா இருக்கிற, நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிற, நான் உனக்கு வாழ்க்கை தரேன், நீ போயிரு. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னாங்க, உன்னை நான் கொன்று விட்டு தான் செல்வேன். உன்னை நான் கொன்று விட்டு தான் செல்வேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவு அது. அது மட்டும் இல்லாம உன்னுடைய நீள அளவை பார்த்துட்டு யாருமே முன் வரல. அதனால எங்க அரசர் என்ன தெரியுமா சொன்னாரு? தாவூத் அரசரு என்ன பார்த்து, தாவூத் நீ தான் போகணும், நீ போய் ஜாலூத்தை கொன்று விட்டு வந்தனா என்னுடைய அழகிய மகளான, அழகான மகளான என்னுடைய மகளை நான் உனக்கு திருமணம் செய்து கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த பரந்த உலகத்துல என்னுடைய அரசாளுமை எவ்வளவு இருக்குதோ அதுல 50% பாதி அளவு உனக்கு நான் கொடுக்குறேன். நான் பாதி அரசர், நீ பாதி அரசர், உன்னை அரசரா ஆக்குறேன். நீ போய் ஜாலூத்தை கொன்று விட்டு வர அப்படின்னு தாவூத் என்கிட்ட சொல்லி அனுப்புனாரு. அதனால நான் இப்போ வந்து ஒண்ணு அல்லாஹ்வுடைய உத்தரவு, இன்னொன்னு தாவூத் வந்து இப்படி சொல்லி அனுப்புனாரு. அதனால உன்னை நான் வந்து கொன்று விட்டு தான் செல்வேன். அதுபோல என்ன அனுப்பும் போது தாவூத் அரசர் என்ன தெரியுமா செஞ்சாரு? எப்பா தாவூத், நீ வந்து போர் ஆயுதங்களையும் உருகு சட்டை, மேல உருகு சட்டை போடுவாங்க அந்த காலகட்டத்துல எல்லாம் போர்ல, உருகு சட்டை, அதே மாதிரி அம்புகள், வாளு, இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களும் எடுத்துக்கொண்டு வந்தாங்க. வந்த உடனே ஏதோ ஒரு சிந்தனை, அந்த 3 கல்லு சொன்ன அந்த விஷயம் ஞாபகம் வந்தோன்னு திரும்ப வந்துட்டு, இந்த பொருள்லாம் எனக்கு வேணாம், இந்த வாள் எனக்கு வேணாம், இந்த அம்பு எனக்கு வேணாம், இந்த உருட்டு சட்டை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்ட உடனே தாவூத் அரசர் சொன்னாரு, இப்ப இதெல்லாம் இல்லாம எப்படிப்பா அவரை போய் சமாளிப்ப? இல்ல, அல்லாஹ்வினுடைய உத்தரவுப்படி எனக்கு சில பொருட்கள் உண்டு, அதை வச்சு நான் சமாளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்ச அந்த 3 கல்லையும் அதை எய்துவதற்குண்டான, இந்த சின்ன பிள்ளைங்களாம் வந்து கல்லை வச்சு எதிர்வாங்கல்ல, அது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, சுட்டி அடிக்கிறதா, ஊன்றுகோல், அந்த மாதிரி அவங்க அந்த காலகட்டத்தில் அதையும் வந்து எடுத்துக்கொண்டு போனாங்க. இதை பார்த்தோம்னா ஜாலூத் திரும்பவும் சிரிச்சுக்கிட்டு சொன்னான், ஏய் தாவூத், உனக்கு நான் உனக்கு அன்பா சொல்றேன், இதை எடுத்துட்டு வந்து ஒரு நாயத்தான் அடிப்பான், இதை எடுத்துட்டு வந்து ஒரு நாயத்தான் அடிப்பான். நான் இவ்வளவு உயரமா இருக்கிறேன், இவ்வளவு பெரிய ஒரு கொடுங்கோலான மண்ணை, இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் ஒரு நாயை அடிக்கிறதுக்கு கொண்டு வருவது போல இவ்வளவு பெரிய ஒரு மன்னனை அடிக்கிறதுக்கு நீ இதை கொண்டு வந்திருக்கிய, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்ட உடனே, ஜாலூத் கேட்ட உடனே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னாங்க, இறை உத்தரவு, இதை கொண்டுதான் உன்னை அடிக்கணும். அப்படியா, எங்க அடிச்சு பாரு அப்படின்னு தைரியமாக சொல்ல, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும், பிஸ்மில்லா சொல்லி அந்த குண்டிக்குள்ள 3 கல்லையும் ஒன்னா சேர்த்து பிஸ்மில்லா சொல்லி அடிச்சாங்க. இந்த 3 கல்லும் போற அந்த வழியில, இந்த போற ஸ்பீடுல 3 கல்லும் ஒரு கல்லாக மாறி, அல்லாஹ்வுடைய அற்புதத்தின்படி ஒரு கல்லாக மாறி அந்த ஜாலூத்துடைய நெற்றியில போய் குழந்து நெற்றிக்குள்ள அப்படியே உள்ள வந்து பெடரி வழியா அது வெளியே வந்து 30 பேர், ஜாலூத்து மாதிரி இருக்கக்கூடிய 30 பேரை அந்த 3 கல்லும் அவங்க மேல போய் விழுந்து எல்லோரையும்
உடல் சிதைய அப்படியே எல்லாத்தையும் கொன்று விட்டு வந்தது. இந்த 3 கல்லுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தா பிஸ்மில்லா சொல்லி அடிச்சாங்க. இதுதான் நம்ம என்னைக்குமே சாப்பிடும் போது கூட சில நேரங்கள்ல பிஸ்மில்லா சொல்ல மறந்துடும் இல்லையா? யாராவது பிள்ளைங்க சொன்னா கூட நம்ம என்னப்பா ரொம்ப நல்ல ஒரு பிள்ளையா ஆயிட்ட பிள்ளைய அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அந்த பிள்ளைய நீமா உன்ன மாதிரி நானும் சொல்லலப்பா, நான் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் ஊட்டி நம்ம சொல்லணும் இல்லையா? நம்ம அந்த பிள்ளையை இது பண்ணி சொல்ற மாதிரியே இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இங்க பிஸ்மில்லா சொல்லி அடிச்சாங்க. அந்த பிஸ்மில்லா சொன்ன அந்த அற்புதத்தினால அவங்களுக்கு அந்த கல்லு ஜாலூத்துடைய நெற்றியில போய் குழந்து உள்ள போய் பிடரி வழியா 30 பேரை அடித்து கொண்டு விட்டு திருப்பி இவர்களிடம் சேர்ந்தது. இப்படியாக ஜாலூத்தை கொண்டு விட்டார். ஜாலூத் அப்படியே சுருண்டு விழுந்தான். அவ்வளவு பெரிய உயரமான மனிதன் அப்படியே சுருண்டு விழுந்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவனுடைய தலைமுடியை பிடிச்சி அப்படியே இழுத்து கொண்டு வராங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கையில அல்லாஹ் தான் அவ்வளவு பெரிய ஒரு பலத்தை கொடுத்திருந்தான். இரும்பை கூட உரிக்கிடுவாங்க. இரும்பை உருக்குறதுக்கு அவங்களுக்கு நெருப்புலாம் தேவையில்லை. நம்ம இன்னைக்கு நெருப்பு வச்சுதான் இரும்பு உருக்குறோம். அவங்களுடைய கையே போதும், இரும்பை உரிக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த ஒரு பலத்தை அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அதனால அவங்க ஜாலூத்துடைய முடியை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துட்டு தாலூத் அரசர்கிட்ட போடுறாங்க. இதை பார்த்த மற்ற எதிரிகள்லாம் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. உடனே போர் நமக்கான வெற்றி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட பிறகு தாலூத் அரசர் சொன்னது போல, வாக்களித்தது போல ஊருக்கு வந்த பிறகு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுத்து, உனக்கு பாதி நாட்டினுடைய அரசாளுமை உனக்கு கொடுக்கப்படுகிறது அவர் சொல்லி பாதி அரசரை ஆக்கிட்டாங்க. இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? அதுவரைக்கும் தாலூத் மன்னரை பெரிதாக நினைத்த மக்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நேசிக்க ஆரம்பிச்சாங்க. நேசிக்க ஆரம்பிச்சவங்க எந்த ஒரு விஷயம் தேவையானாலும் தாலூத் அரசர்கிட்ட தானே போய் கேட்கணும். அவங்க நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போயிட்டாங்க. யாருமே தாலூத்துட்டு வரல. தாலூத் அரசர் இதை பார்த்துட்டு பொறாமப்பட்டு, ஆஹா நம்ம பாதி அரசாளுமை இவருக்கு கொடுத்தா இவர் முழுசா எடுக்கிற மாதிரிலும் மக்கள் இவர்கிட்ட போய்கிட்டு இருக்காங்கன்னு பொறாமை கொண்டு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்கு ஆட்களை அனுப்பிட்டார். இந்த விஷயம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு, வாமா நம்ம இங்கேருந்து போயிடுவோம், உங்க வாப்பாவே இந்த எல்லா இடத்தையும் ஆளட்டும், நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மலையினுடைய கணவாயுடைய பொந்து இருக்கும்ல, நம்மளாம் இப்போ போய் பார்ப்போம் பொந்து, அந்த பொந்துல போய் மறைஞ்சே இருந்துக்கிட்டாங்க. அங்க அல்லாஹ்வையே வணங்கக்கூடிய இறைநேச செல்வர்கள் இருந்தாங்க. அவங்க அரவணைச்சுக்கிட்டாங்க. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அரவணைச்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு தாலூத் அரசர் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலின்படி அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து தௌபா செஞ்சு அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன், என்னுடைய மருமகனை நான் கொள்வதற்கு ஆட்கள் அனுப்பிட்டேன், நான் அவங்களை கூட நான் கூப்பிட்டுடுறேன், நான் தௌபா செஞ்சிடுறேன், என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு, என்னை நீ எப்படி அரசனாக ஆக்கினாயோ பனி இஸ்ரவேலர்களுக்கு அதே அரசனாகவே என்னை மரணிக்க செய்ய அப்படின்னு அவங்க துவா செஞ்சோன்னு அல்லாஹ் தஆலா அவங்களுடைய துவாவை கபூல் செஞ்சு அவங்கள தௌபாவுடைய அந்த விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களை மரணிக்க செஞ்சுட்டாங்க. இப்ப மக்கள் எல்லாம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அரசராக அறிவித்து விட்டார்கள். இப்போ குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, பனு இஸ்ரவேலர்களே முதலாக ஒரு மனிதரை நபியாகவும் அரசனாகவும் ஆக்கி இருக்காங்கன்னா அவரு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். பனு இஸ்ரவேலர்கள்ல நிறைய நபிமார்கள், நிறைய அரசர்கள் வந்தாங்க நம்ம
முன்னாடியே வரலாற்று படிச்சிருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு தப்சீர்லையும் நம்ம அதை சொல்லிட்டு வரோம். அந்த அடிப்படையில் நபிமார்கள் ரசூல்மார்கள் தனியா இருப்பாங்க, அரசர்கள் தனியா இருப்பாங்க. ஆனா முதலாக ஒரு மனிதரை நபியாகவும் ஆக்கி ரசூலாகவும் ஆக்கி அதுபோல அவரை அரசராகவும் ஆக்கிய ஒரே மாமனிதர் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதனால்தான் பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, எதிர்பார்க்கப்பட்ட மாமனிதர் இவர் தான், நம்ம எதிர்பார்த்த ஒரு மாமனிதர் அப்படிங்கிறவங்க இவங்க தான் அப்படின்னு பனு இஸ்ரவேலர்கள் விளங்கிக் கொண்டு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த சொல்படி அவங்க அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு தொடங்கினாங்க. நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு தொடங்கினாங்க. அப்படி நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு தொடங்கும் போதுதான் அல்லாஹ் தஆலா பனு இஸ்ரவேலர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுத்தான். என்ன சிறப்பை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா அதன் பிறகு பனு இஸ்ரவேலர்கள் அவங்க வழி தவறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா விடுவிப்பு செய்த பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் மாறிடுவாங்க, திரும்பவும் கெட்ட செயல்களுக்கு போயிடுவாங்க, திரும்பவும் அந்த சிலைகளை வணங்குவதற்கு போயிடுவாங்க, திரும்பவும் மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் உள்ள மனிதர்களாக போயிடுவாங்க. இப்படியான அந்த மக்கள் பனு இஸ்ரவேலர்கள் அதன் பிறகு நல்ல மனிதர்களாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. இப்போ இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 4 வசனங்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். சொல்லி காட்டியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கும் நசராக்களுக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் அவர்கள் ஈமான் கொண்ட மக்களுக்கும் அவர்களை ஈமான் கொண்ட மக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எடுத்து சொன்னாங்க. இப்படி சொல்லும்போது இந்த மக்கத்து இணை வைப்பாளர்கள் இறை மறுப்பாளர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்பவும் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி எதிர்க்க ஆரம்பிக்கும் போதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி அவங்க போறாங்க. அப்படி போன அந்த சமயத்துல தான் அந்த யூதர்கள் நசராக்கள்ல சில பேர் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நல்வழி காட்டப்பட்டார். என்ன நல்வழி காட்டப்பட்டாங்க? அவங்கெல்லாம் தௌராத் வேதத்தையும் இன்ஜில் வேதத்தையும் அதுபோல ஜபூர் வேதத்தையும் படித்த அறிஞர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் இறுதி தூதர்னா இவர் தான், இறுதி தூதருடைய பெயர் முஹம்மத், இறுதி தூதருடைய பெயர் அஹ்மத், இறுதி தூதர் இந்த ஒரு தன்மையில் தான் இருப்பார், இவரிடத்துல தான் எல்லா விதமான ஞானங்களும் பெறப்படும். அதே போல இவரை நம்பி வரக்கூடியவங்க ஏழைகளாக தான் இருப்பாங்க. எப்படி? இறுதி தூதரை நம்பி வரக்கூடியவங்க ஏழைகளாக தான் இருப்பாங்க. இப்ப முஹம்மது என்ற இந்த மாமனிதரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்டவர்கள், எல்லாருமே ஏழைகள். ஏழைகளோட இருக்கத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவே செஞ்சிருக்காங்க. அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபி ஸும்ரத்தில் மசாகீன். யா அல்லாஹ், என்னை ஏழையாகவே வாழச் செய், ஏழையாகவே மரணிக்க செய், ஏழைகளுடைய கூட்டத்தில் என்னை நாளை மறுமையில் எழுப்புவாயாக அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்மள சில பேர் இந்த துஆவை செய்யறதுக்கு பயப்படுறோம் இல்லையா? என்னடா இது, நம்ம பணக்காரனா ஆகிறதுக்கு ஆசைப்பட்டா ஏழையாவே வாழ வச்சு ஏழையாவே மரணிக்க செய்யி, ஏழைகளுடைய கூட்டத்தில் என்னை எழுப்புவாயாகன்னு துவா செஞ்சிருக்காங்க. இதை துவா செஞ்சுட்டா நமக்கு இருக்கக்கூடிய சொத்தும் போயிருமா அப்படின்னு சில பேர் அதை வேற நினைச்சுக்கிட்டு அந்த துவாவை செய்யாம இருப்பாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அர்த்தத்துல இதை கேட்கல. ஏழைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ்வை தவிர்த்து மற்ற எவரிடமும் கையேந்தக்கூடிய சூழ்நிலை இல்லாதவர், அவர்தான் ஏழை. அல்லாஹ் அவருக்கு என்ன கொடுத்திருக்கானோ அதை கொண்டே தன்னுடைய தேவைகளை முடித்துக் கொள்ளக்கூடியவர்.
இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காலகட்டத்தோட யோசிச்சு பாருங்க. யாராவது நம்ம அப்படி இருக்கோமா? ஒரு வீடு நமக்கு சொந்தமாயிடுச்சுன்னா இன்னும் ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. ஒரு பைக்கு வாங்கிட்டோம்னா இன்னொரு பைக்கு என் மகனுக்கும் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு படிப்பு படிக்க வச்சுட்டோம்னா அந்த படிப்பும் படிக்க வச்சா இன்னும் நல்லா சம்பாதிப்பானே, அதுல 1 லட்ச ரூபா தானே சம்பாதிக்கிறான், இந்த படிப்பையும் படிக்க வச்சா இன்னும் 10 லட்ச ரூபா சம்பாதிப்பானேன்னு நினைக்கிறோம் இல்லையா? இன்னும் சில நேரங்கள்ல நம்ம என்ன செஞ்சிடறோம், ஹராமை கூட ஹலாலாக ஆக்கி விடுகிறோம். ஒரு சில வியாபார யுக்திகளை கொண்டு 2ஆம் நம்பர் பிசினஸ் சொல்ற மாதிரி அதையெல்லாம் நம்ம செஞ்சு சம்பாதிக்கிறோம். ஆனா நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, ஹஸ்ரத் இன்னைக்கு சம்பாதிக்கிறது ஹராம்ல தான் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. யாரும் ஹலால்ல சம்பாதிக்கிறவங்க இல்லை. எல்லாம் வசதி படைச்சவங்க, எல்லாம் பணக்காரவங்க எல்லாமே ஒரு காலத்துல 2ஆம் நம்பர் பிசினஸ் செஞ்சவங்க தான். இன்னைக்கு அவங்க ஹாஜிமார்களாக ஆயிருக்காங்க. அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு காலத்துல எல்லாருமே 2ஆம் நம்பர் பிசினஸ் செய்த எல்லாம் அப்படிப்பட்டவங்க தான். பழங்குதா? அந்த மாதிரி ஹராம்ல தான் சம்பாதிக்க முடியும், ஹலால்ல சம்பாதிக்க முடியாது. என்ன பொழைக்க தெரியாத மனிதரா இருக்கிறீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய மனிதர்களும் என்ன செய்யறாங்க, இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனால் என்றைக்குமே ஹராமில் சம்பாதிப்பது நிலைக்காது. நம்முடைய சந்ததிகள் வரை அதனுடைய பாதிப்பு தொடங்கும். சந்ததிகள் வரை அதனுடைய பாதிப்பு தொடங்கும். ஹலால்ல சம்பாதிச்சாதான் அது நமக்கும் நீடிக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும் அது நீடிக்கும். என்ன ஒண்ணு, அல்லாஹ் தஆலா அந்த போதுமென்ற ஒரு மனப்பான்மையோடு வாழக்கூடிய அந்த தௌஃபீக்கை தந்துடுவான் இல்லைங்களா? அந்த அடிப்படையில தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஏழ்மையானவர்கள். இதுதான் இறுதி தூதரின் அடையாளம் தௌராத் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது, இஞ்சில் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது, ஜபூர் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இப்ப அப்படித்தான் முஹம்மது என்பவர் இருக்காரு. அவர் கூட இருக்கிறவங்க எல்லாமே ஏழைகள், ஒண்ணுமே இல்லாதவங்க, ஒண்ணுமே இல்லாதவங்க. எந்த ஒரு பராமரிப்பும் அவங்கள்ட்ட இல்லை. ஒரு சில பேர் எண்ணி வச்ச சில பேர், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது போன்ற ஒரு சில சஹாபாக்கள் மட்டும்தான் வசதி படைத்தவர்களாக இருந்தாங்க. ஆனா அவங்க அல்லாஹ் கொடுத்த அந்த வசதி வாய்ப்பை தனக்கு போக போக மற்றவர்களுக்கும் அவர்கள் கொடுத்து உதவுனாங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி என்ன செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அதுதான் கியாமத் நாள் வரைக்கும் அவங்க செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்குமே மக்கா நகரத்துக்கும் மதீனா நகரத்துக்கும் யாரெல்லாம் உம்ரா செய்ய போறீங்களோ, யாரெல்லாம் ஹஜ் செய்ய போறீங்களோ, எல்லாத்துக்குமே அந்த பேரிக்கம்பல தோட்டத்துல உங்களை கூட்டு போய் அதை கொடுப்பாங்க, அன்பளிப்பாகவே கொடுப்பாங்க. ஏன்னா அதை அப்படி சஹாபாக்கள் செய்து இருக்கிறார்கள். அதுபோல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கெட்டிவிட்ட கிணறு, அந்த கிணறிலிருந்து இன்றைக்கும் தண்ணீர் அங்கு போகக்கூடியவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. சுவையான நீராக அது இருக்கிறது. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்றைக்கு வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் சஹாபாக்கள் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். இது மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய தர்மம். நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து மரணித்து மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டாலும் நமக்கான நன்மையை அது பெற்றுத்தரக்கூடிய ஒரு தர்மமாக இருக்கணும்னு சொல்லப்படுது. அந்த வகையில தான் இப்ப ஒரு சில பேர் நசராக்கள்லையும் யூதர்கள்லையும் இறை மறுப்பாளர்களையும் இணை வைப்பாளர்கள்லையும் இதை உணர்ந்து தௌபா செய்து மதீனா நகருக்கு நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய கருத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட முழுமையாக அந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டு, நாங்க இவ்வளவு நாளா தவறுல இருந்தோம், எதிர்பார்க்கப்பட்ட நபியாக நீங்க இருக்கிறீங்க. எப்படி நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பனு இஸ்ரவேலர்கள்ல கடைசியாக அவங்க வரும்போது எதிர்பார்க்கப்பட்ட மாமனிதர் இவர்தான் அப்படின்னு அறிவிச்சாங்களோ, அதுபோல நாங்க எதிர்பார்த்து இருந்த இறுதி தூதர் நீங்க தான். அப்ப இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அங்கங்க
நான் தான் வந்து ரசூல், நான் தான் வந்து அல்லாஹ், நான் தான் வந்து மஹ்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் பொய்யர்கள் என்று நம்ம இதை கொண்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஒரு சில பேர் என்ன அப்படின்னா, தான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல பிடிவாதமாக இருந்து அல்லாஹ்வுடைய வார்த்தையையே தங்களுடைய கொள்கைக்கு தோதுவாக அதை மாற்றி விடுகிறார். முஹம்மது தான் இறுதி தூதர் நீ சொல்றியா? இல்லையா, அவர் ஒரு இறை தூதர், அவ்வளவுதான். இறுதி தூதர் யாரு? நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்திலையும் அங்கங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களாம் வந்து உலக ஆதாயங்களை பெறுவதற்காக தங்களுக்குன்னு ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு மதநுடப்பு வந்த உடனே அப்படி சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் அவங்களுடைய ஹுஸ்னுல் ஆகிபா என்று சொல்லப்படக்கூடிய வாழ்க்கையினுடைய இறுதி முடிவு என்பது நல்லா இருக்கு. அப்படிதான் இந்த உலகம் கண்டிருக்கிறது. யாரெல்லாம் வந்து தன்னை நபி என்றோ, யாரெல்லாம் வந்து தன்னை வந்து மஹ்தி என்றோ, யாரெல்லாம் வந்து தன்னை இறுதி தூதர் என்றோ சொல்லி கொண்டு வந்தார்களோ அவர்களுடைய இறுதி முடிவு ரொம்பவும் மோசமாக போயிருக்கிறது தான் வரலாறு நமக்கு காண்பித்து காட்டுகிறது. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா இந்த இரண்டாவது ஜுஸ்வினுடைய முடிவில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், தில்க ஆயாத்துல்லாஹி நத்லூஹா அலைக பில் ஹக். இதுதான் அல்லாஹ்வினுடைய சத்திய அத்தாட்சிகளாக இருக்கின்றன. நத்லூஹா, அந்த அத்தாட்சிகளை, அந்த ஆதாரங்களை நாம் உங்களுக்கு ஓதி காட்டுகிறோம். அலைக்க, நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்க தான் இறுதி தூதர், பில் ஹக், சத்தியத்தை கொண்டு நாம் எப்படி உங்களுக்கு ஓதி காட்டுகிறோமோ அதை போன்று மக்களுக்கு இதை நீங்கள் எடுத்து வைத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தான் இறுதி தூதர், என்னை நீங்கள் பின்பற்றுவதுதான் உங்கள் மீது கடமை. நீங்க எப்படி அல்லாஹ்வையும் அவருடைய தூதரான என்னையும் ஏற்றுக்கொள்வீர்களோ அப்படித்தான் நானும் கலிமா சொல்லணும். எப்படி? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கலிமாவை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். வ அஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய கலிமா ஷஹாதா. நம்ம சொல்லக்கூடிய கலிமா ஷஹாதா எப்படி? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் இறுதி தூதர், அவங்க தான் அல்லாஹ்வுடைய அடியார், அவங்க தான் தூதர் என்று நான் சத்தியமிட்டு சாட்சி சொல்கிறேன் அப்படிங்கிற நம்ம சொல்லக்கூடிய கலிமா. அந்த அடிப்படையில் தான் 1,24,000க்கும் மேலாக சஹாபாக்கள் மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். இதுல யாரையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனா வந்து நீங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க, அவங்க எல்லாருமே இந்த நாள்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். நிறைய பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையான அண்ணல் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொன்றதா அவங்கள வந்து நான் உங்களை பார்க்க விருப்பம் இல்லை, ஆனால் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய முகத்துக்கு நேரம் இனிமே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்களை பார்க்கும்போது என்னுடைய சிறிய தந்தையான அண்ணல் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய முகமே எனக்கு ஞாபகம் வருகிறது. அவங்கள நீங்க வந்து ஷஹீதாக்குனால அதனுடைய ஒரு கோபம் என்னிடம் வருகிறது. ஆனால் நீங்க இஸ்லாத்தை ஏற்றதுனால உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, அதனால நீங்க வந்து நல்ல முஃமின் தான், இனிமே என்னுடைய முகத்துக்கு நேராக உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டார். பாங்க மட்டும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த 4 வசனங்கள் அடிப்படையாக இருக்கிறது. இதன் பிறகு அல்லாஹ் தஆலா 3வது ஜுஸு தில்க ருஸுல் என்று ஆரம்பிக்கின்றான். அதனுடைய விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொல்லப்படும். அவை ஜமாத்தார்கள் இந்த தஃப்சீர் விரிவுரையை தொடர்ந்து கேட்டு பயன்பெற்று
வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்விற்கு உண்மையான அடியார்களாக வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கேட்டதின்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.